அமாவாசையன்று நீங்கள் செய்யும் இந்த தவறு பித்ரு தோஷத்தை உண்டாக்குமா? தெரியுமா உங்களுக்கு, முன்னோர்களின் ஆசி பெற அமாவாசை விரத முறைகள் மற்றும் தர்ப்பண செய்வதனால் ஏற்படும் பலன்கள்? அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்வீட் நெக்டர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு, ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நாளாக கருதப்படும் அமாவாசை. முன்னோர்களின் ஆசியை பெறவும், குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கவும் அமாவாசை விரதத்தை எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அமாவாசை என்பது பித்ருக்களுக்கு உகந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் இந்த நாளில் மனன ஒருமைப்பாடு அதிகம் கிடைக்கும். பித்ருதோஷம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் அதிலிருந்து நிவாரணம் பெறலாம். சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து புனித நீராட வேண்டும். வீட்டைச் சுத்தம் செய்து வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். ஆற்றங்கரைக்கோ அல்லது கோவில்களுக்கோ சென்று எள் தண்ணீர் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அன்று ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்வது சிறப்பு. மாமிச உணவுகள், வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டில் மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் இட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவை படைக்க வேண்டும். அமாவாசையன்று பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது கோடிக்கணக்கான புண்ணியங்களைத் தரும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது வஸ்திர தானம், துணி செய்வது குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கும். அமாவாசையன்று செய்யக்கூடாதவை. அமாவாசையன்று பகல் தூக்கத்தை தவிர்க்க வேண்டும். யாருடனும் சண்டையிடக்கூடாது, கோபப்படக்கூடாது. சுப காரியங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். முறையாக அமாவாசை விரதமிருந்து நம் முன்னோர்களின் ஆசியை பெறுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஸ்வீட் நெக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.